அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து புரட்சித் தலைவர் வழியில் வெற்றி பயணத்தை 3 முறை ஆட்சி கட்டளை அமர்ந்தார்கள். அவர் என்னை அடையாளம் காட்டினார். அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கட்சி இருகூறுகளாக பிரிந்த நேரத்தில் அவரோடு உறுதுணையாக இருந்து பணிகளை ஆற்றினேன். இன்றைக்கு மக்கள் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர், அவருடைய சக்தி மக்கள் சக்தி என்ற சக்தியின் மூலமாக அவருக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் மக்கள் என்ற சக்தியின் மூலமாக 2026 அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆகுவதை மக்களே முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு மக்கள் சக்தியாக பிரதிபலித்து அவர் முதலமைச்சராக அரியணையிலே அமருவார்கள். அப்படி அமர்வதற்கு இங்கே இருக்கிற உணர்ச்சி பூர்வமான அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் என்னோடு உறுதுணையாக இருந்தவர்கள் ஏறத்தாழ 4 மணி நேரம் இங்கே காத்திருந்து ஒரு சாதாரண தொண்டனாக இருக்கிற என்னை வரவேற்பதற்கு எவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள் சொன்னால் அதற்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் ஈடில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று, அது மக்கள் சக்தியாக மாறியிருக்கிறது. ஆகவே இந்த மக்கள் சக்தியின் மூலமாக தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை, புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு, ஒரு நேர்மையான ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு, புனிதமான ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு புறப்பட்டிருக்கிறார். அவர் பயணம் 2026 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவர் அமர்வார் மக்கள் சக்தியோடு என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து, மக்கள் சக்தியை வீழ்த்துவதற்கு எந்த சக்தியாலும் தமிழகத்தில் முடியாது. ஆகவே மக்கள் சக்தி என்று ஒன்று திரண்டிருக்கிறது. ஆகவே வெற்றி என்ற நிலையில் அவருடைய பயணம் மேலும் மேலும் மக்களுக்காக, மக்களுடைய சேவைக்காக பல கோடி ரூபாய், இன்றைக்கு 500 கோடி ரூபாய் ஆண்டிற்கு வருவாய் வந்தாலும் கூட அதை தூக்கி எறிந்துவிட்டு மக்கள் சேவை செய்வதற்காக, புனித ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு துணிந்து இந்த இயக்கத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் நான் இடம்பெற்றிருக்கிறேன். இவர்களோடு சேர்ந்து அந்த பணிகளை என் உயிர் மூச்சுள்ள வரை அவரை முதலமைச்சராக உருவாக்குவதற்கு நான் சொல்கிறேன்.